கோவையில் கல்லூரி மாணவிக்கு நடைபெற்ற பாலியல் வன்கொடுமையை கண்டித்தும் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க தவறிய விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் ஆட்சியை கண்டித்தும் இன்று மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். அதிமுக ஒருங்கிணைந்த கோவை மாவட்ட மகளிர் அணியினர் சார்பில் செஞ்சிலுவை சங்கம் அருகே இன்று காலை 11 மணிக்கு நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி அறிவிப்பு. கோவை விமான நிலையம் அருகே கல்லூரி மாணவியை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த கொடூரம். ஆண் நண்பரை தாக்கிவிட்டு அடையாளம் தெரியாத 3 பேர் கல்லூரி மாணவியை தூக்கிச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்ததாக புகார் அளிக்கப்பட்ட நிலையில் ஸ்டாலின் ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என குற்றச்சாட்டு. கோவை விமான நிலையம் பின்புறம் நண்பருடன் பேசிக் கொண்டிருந்த கல்லூரி மாணவியை 3 இளைஞர்கள் தாக்கி கடத்திச் சென்று பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டதாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது. பெண்கள் பாதுகாப்பை குழி தோண்டி புதைத்துவிட்ட ஸ்டாலின் மாடல் திமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி கடும் கண்டனம். தமிழகத்தில் காவல்துறை என்று ஒன்று உள்ளதா என காட்டமாக கேள்வி எழுப்பியுள்ள அதிமுக பொதுச் செயலாளர் ஸ்டாலின் மாடல் அரசு பெண்கள் பாதுகாப்பை குழி தோண்டி புதைத்து விட்டதாகவும் சாடல். விடியா திமுக ஆட்சியில் தமிழகத்தில் பெண்கள் தங்களுக்கு தாங்கள பாதுகாப்பை உருவாக்கிக் கொள்ள வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் வலியுறுத்தல். அஇஅதிமுக ஆட்சியில் இந்தியாவிலேயே பெண்கள் பாதுகாப்பாக வாழ தகுந்த மாநிலங்களில் தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக விளங்கியது. புரட்சித் தலைவி அம்மா ஆட்சியில் பெண்கள் பாதுகாப்பு 100% உறுதி செய்யப்பட்டதாகவும் தனது தலைமையிலான ஆட்சியில் இந்தியாவிலேயே பெண்கள் பாதுகாப்பாக வாழ தகுந்த மாநிலங்களில் தமிழ்நாடு முதலிடம் பிடித்ததாகவும் கழக பொதுச் செயலாளர் பெருமிதம். விடியா திமுக அரசு பெண்களை பாதுகாக்கும் என்று நம்ப வேண்டாம் என சில மாதங்களுக்கு முன்பு அதிமுக சார்பில் பெண்களுக்கு பெப்பர் ஸ்ப்ரே உள்ளிட்ட பாதுகாப்பு பொருட்கள் அடங்கிய பெட்டகத்தை வழங்கினேன். தமிழ்நாடு முழுவதும் அதிமுகவினர் வழங்கியதாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் அறிக்கை. கல்லூரி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை உடனடியாக கண்டுபிடித்து சட்டத்தின் பிடியில் நிறுத்தி கடும் தண்டனை வாங்கி தர வேண்டும். காவல்துறைக்கு பொறுப்பு வகிக்கும் பொம்மை முதல்வருக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி வலியுறுத்தல். கோவையில் கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு அதிமுக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி கடும் கண்டனம். அதிமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக பாதுகாக்கப்பட்டதாகவும் திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு அடியோடு சீர்கெட்டு விட்டதாகவும் குற்றச்சாட்டு. கோவை மாவட்டத்தில் இந்த சம்பவம் நடந்தது மிகவும் வருத்தம் அளிக்கிறது. கோவை மாவட்ட மக்கள் ஒரு எப்பொழுதுமே அமைதியாக இருப்பாங்க. சட்ட ஒழுங்கு புரட்சித்துறை அம்மா அவர்களும் எடப்பாடி அவர்களும் சிறப்பான முறையிலே காவல்துறை நடத்தினார்கள். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்புரம் காவல் நிலையம் இந்தியாவிலேயே எடப்பாடியார் இருக்கும்போது நம்பர் 1 காவல் நிலையமாக பரிசு கூட வாங்கினாங்க. இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை திமுக ஆட்சியில் சட்ட ஒழுங்கு முழுமையாக கேட்டு இன்னைக்கு எங்களுடைய மாவட்டத்தில் அந்த சகோதரியை இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 3க்கும் மேற்பட்டவர் இந்த மாதிரி பண்ணது மிகவும் வருத்தம் அளிக்கிறது. கடுமையான நடவடிக்கை காவல்துறை இந்த அரசு எடுக்க வேண்டும். கண்டிப்பாக இது போன்ற நிகழ்ச்சி எங்கேயும் நடக்கூடாது. இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா சட்ட ஒழுங்கு மிக மோசமாக இன்றைக்கு கஞ்சா இங்கே பார்த்து விற்கிறாங்க, இளைஞர்கள் சீரழிகிறாங்க. இன்றைக்கு பாலியல் பலாத்காரம் ரொம்ப அதிகமாயிருச்சு. எங்களுடைய கோவை மாவட்டத்தில் இந்த மாதிரி நடந்தது மிகப்பெரிய வருத்தம். கண்டிப்பாக கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். கோவையில் கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் தொடர்புடைய 3 பேர் சுட்டு பிடிக்கப்பட்டதாக தகவல். கடந்த 4.5 ஆண்டுகளாக பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை கண்டும் காணாமல் இருந்துவிட்டு தேர்தல் நெருங்குவதால் அதிரடி நடவடிக்கை எடுத்தது போல் விடியா ஸ்டாலின் அரசு விளம்பரம் தேடிக்கொள்வதாக மக்கள் விமர்சனம். கோவை கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் சுட்டுப்பிடிக்கப்பட்ட 3 பேர் மீது கொலை, கொள்ளை, வழிப்பறி உள்ளிட்ட பல்வேறு குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளதாக தகவல். இதுபோன்ற கொடூர குற்றவாளிகளை எல்லாம் சுதந்திரமாக உலாவ விட்டுவிட்டு பிரச்சனை பெரிதானால் மட்டும் சுட்டுப்பிடிப்பது போல் நாடகமாட ஸ்டாலின் அரசுக்கு வெட்கமாக இல்லையா என மக்கள் ஆவேசம்.
மாவட்டம் வாரியாக நியமிக்கப்பட்டுள்ள தகவல் தொழில்நுட்ப பிரிவைச் சேர்ந்த மாவட்ட பொறுப்பாளர்களுடன் அதிமுக பொதுச் செயலாளர் 3ஆம் கட்டமாக கலந்தாய்வு. சென்னை ராயப்பேட்டை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, நாமக்கல், ஈரோடு, கரூர் உட்பட 17 மாவட்ட பொறுப்பாளர்கள் பங்கேற்றனர். சென்னை ராயப்பேட்டை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் தகவல் தொழில்நுட்ப பிரிவைச் சேர்ந்த மாவட்ட பொறுப்பாளர்களுடன் அதிமுக பொதுச் செயலாளர் 2ஆம் கட்டமாக கலந்தாய்வு. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், திருவண்ணாமலை உள்ளிட்ட 26 மாவட்ட பொறுப்பாளர்கள் பங்கேற்பு. சென்னை ராயப்பேட்டை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகை அருகே அதிமுக சார்பில் வைக்கப்பட்ட பேனரை மாநகராட்சி ஊழியர்கள் கிழித்து அடாவடி. நகராட்சி நிர்வாகம், குடிநீர் வழங்கல் துறையில் வேலை வாய்ப்புகளில் நடைபெற்ற ஊழல் தொடர்பாக வைக்கப்பட்ட பேனரை விடியா திமுக அரசின் ஊழியர்கள் கிழித்து அராஜகம். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்த பணிக்கான பயிற்சியின் போது அதிகார மமதையில் அதிகாரிகளின் பேச்சை தடுத்து நிறுத்தி இடையூறு ஏற்படுத்திய திமுக எம்எல்ஏ செஞ்சி மஸ்தான் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மாவட்ட அதிமுக வழக்கறிஞர் அணி சார்பில் ஆட்சியர் அலுவலகத்தில் புகார். இப்படி அதிகாரிகளை கைப்பாவை போல் வைத்துக்கொண்டு அராஜகத்தில் ஈடுபட்டால் எப்படி நேர்மையான முறையில் வாக்காளர் பட்டியல் திருத்தம் நடைபெறும் என பொதுமக்கள் கேள்வி. திமுகவினுடைய முன்னாள் அமைச்சர், இந்நாள் எம்எல்ஏ, செஞ்சி தொகுதி எம்எல்ஏ செஞ்சி மஸ்தான் அவர்கள் கலந்து கொண்டு அங்கே உள்ள எல்லா பிஎல்ஏவுக்கும் அரசு அதிகாரிகள் தான் ஆலோசனை வழங்கணும். இவர் ஆலோசனை வழங்குறாரு. இது திமுக கட்சி அவர் திமுகவினுடைய எம்எல்ஏ, அவர் தன்னுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து இதை அவர் செய்கிறாரு. மழை நிலவரம் தங்க விலை நிலவரம் போல் கொலை நிலவரத்தை எடுத்து பாலியல் வன்முறை நிலவரம். இன்றைய பாலியல் வன்முறை நிலவரம். மயிலாடுதுறையில் 14 வயது மாற்றுத்திறனாளி சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கர்ப்பமாக்கிய உடற்கல்வி ஆசிரியர் போக்சோவில் சிக்கினார். திமுக ஆட்சியில் சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் சர்வசாதாரணமாக அரங்கேறி வரும் நிலையில் தன்னை அப்பா என கூறிக்கொள்ளும் ஸ்டாலின் பெண்களுக்கு எதிரான கொடுமைகளை பார்த்தும் அமைதி காப்பது ஏன் என மக்கள் கேள்வி. கிருஷ்ணகிரி மாவட்டம் வரட்டனப்பள்ளி அருகே அரசு பள்ளி மாணவிக்கு உடற்கல்வி ஆசிரியர் பாலியல் தொல்லை கொடுத்ததாக எழுந்த புகாரை தொடர்ந்து பெற்றோர்கள் பள்ளியை முற்றுகையிட்டு வாக்குவாதம். ஸ்டாலின் ஆட்சியில் பள்ளி, கல்லூரி மாணவிகளுக்கு எதிரான பாலியல் அத்துமீறல்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் வெளியில் செல்லவே அச்சப்படும் மாணவிகள். காய்கறி விலை நிலவரம் போல் திராவிட மாடல் ஆட்சியில் கொலை நிலவரத்தை அடுத்து இன்றைய போதைப் பொருள் விற்பனை நிலவரம். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பகுதியில் இளைஞர்களின் வாழ்வை சீரழிக்கும் நோக்கில் இருசக்கர வாகனத்தில் சுமார் 2 கிலோ கஞ்சா பதுக்கி வைத்திருந்த இருவர் சிக்கினர். கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் நடமாட்டத்தை தடுக்காமல் விடியா அரசின் ஏவல் துறை ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பதால் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு அடியோடு சீரழிந்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூர் வழியாக லாரியில் தனி அறை அமைத்து இளைஞர்களின் வாழ்க்கையை சீரழிக்க கர்நாடகாவில் இருந்து கடத்தி வரப்பட்ட 1 டன் குட்காவுடன் மது பாட்டில்களும் சிக்கியது. தீய சக்தி திமுக ஆட்சியில் தமிழ்நாடு கடத்தல்காரர்களின் சொர்க்கபுரியாக மாறிவிட்டதாக பொதுமக்கள் கடும் சாடல். மழை நிலவரம் தங்க விலை நிலவரம் போல் கொலை நிலவரம். கன்னியாகுமரி மாவட்டம் இரணியல் அருகே வடக்கு பேயன்குழியில் தனது 55 வயது மனைவியிடம் தவறாக நடக்க முயன்ற ரவுடியை அடித்து கொலை செய்த 63 வயது முதியவர்.
விடியா திமுக ஆட்சியில் ரவுடிகளின் அட்டகாசத்தை கட்டுப்படுத்த தவறிய ஏவல் துறை மீது நம்பிக்கை இல்லாததாலேயே பொதுமக்கள் தாங்களே சட்டத்தை கையில் எடுப்பதாக விமர்சனம். புதுச்சேரி உப்பளம் பகுதியில் மனைவியுடன் திருமணம் தாண்டிய உறவில் இருந்த நபரை வெட்டி கொலை செய்த கணவர் உள்ளிட்ட 3 சிக்கினர். புதுச்சேரியில் நாளுக்கு நாள் குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே வீட்டின் கார் பார்க்கிங்கில் நிறுத்தி வைத்திருந்த இருசக்கர வாகனத்தை துணிச்சலுடன் திருடிச் சென்ற அடையாளம் தெரியாத நபர். இரவில் ரோந்து செல்லாமல் கும்பகர்ணனை விட கொடிய உறக்கத்தில் இருக்கும் காவல்துறையால் குற்றவாளிகள் துணிகரமாக நடமாடுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தருமபுரி மாவட்டம் சோமனஹள்ளி அரசு பள்ளியில் கம்ப்யூட்டர் மற்றும் பிரிண்டரை அடையாளம் தெரியாத நபர்கள் திருடிச் சென்றதால் பரபரப்பு. ஸ்டாலின் மாடல் அரசின் ஏவல் துறை கும்பகர்ணனை விட கொடிய உறக்கத்தில் இருப்பதே திருட்டு சம்பவத்துக்கு காரணம் என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே இருசக்கர வாகனத்தில் இருந்த 1 லட்சம் ரூபாயை 2 நபர்கள் லாவகமாக திருடிவிட்டு பைக்கில் தப்பிச் செல்லும் சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சி. திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் சட்டத்தின் மீதான பயம் துளி கூட இல்லாததால் கொள்ளை வழிப்பறி சம்பவங்கள் துணிந்து அரங்கேறுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. மலேசியா தலைநகர் குவாலாலும்பூரில் இருந்து சென்னை விமான நிலையத்திற்கு கடத்தி வரப்பட்ட 2,80,00,000 ரூபாய் மதிப்புள்ள 2.5 கிலோ தங்க கட்டிகள் சிக்கியது. சர்வதேச கடத்தல் சந்தையாக தமிழ்நாட்டை மாற்றியது மட்டுமே ஃபெயிலியர் மாடல் ஸ்டாலின் அரசின் சாதனை என பொதுமக்கள் விமர்சனம். சென்னை கொரட்டூர் பகுதியில் பட்டப்பகலில் சாலையோரத்தில் நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தை நோட்டமிட்டு இளைஞர் ஒருவர் திருடிச் சென்ற அதிர்ச்சி அளிக்கும் சிசிடிவி காட்சி வெளியீடு. விடிய ஆட்சியில் கடமை மறந்து செயலற்ற நிலையில் உள்ள காவல்துறையால் அச்சமின்றி திருட்டு சம்பவங்கள் நடைபெறுவதால் பொதுமக்கள் அச்சம். தஞ்சாவூர் மாவட்டம் வேப்பத்தூரில் வீட்டின் பூட்டை உடைத்து 40 சவரன் தங்க நகை, 1/2 கிலோ வெள்ளி மற்றும் 3 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணம் கொள்ளை. ஸ்டாலின் மாடல் அரசின் ஏவல் துறையினர் கும்பகர்ணனை விட கொடிய உறக்கத்தில் இருப்பதே கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்து வருவதற்கு காரணம் என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. மயிலாடுதுறையில் காவல் நிலையம் அருகிலேயே இளைஞர் ஒருவர் இருசக்கர வாகனத்தின் பூட்டை உடைத்து துணிச்சலாக திருடிச் செல்லும் சிசிடிவி காட்சி. நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் கொள்ளை சம்பவங்களால் அச்சத்தின் உச்சத்தில் உறைந்துள்ள பொதுமக்கள். சிவகங்கை மாவட்டம் இளமனூரில் சமுதாய அடையாள பலகை வைப்பது தொடர்பாக இரு சமூகத்தினர் இடையே ஏற்பட்ட மோதலில் 2 காவலர்கள் உட்பட 5 பேர் காயம். ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் சாதி ரீதியிலான மோதல்கள் அதிகரித்து அடிதடி கலாச்சாரம் மேலோங்கி காவல்துறையினருக்கே பாதுகாப்பற்ற சூழலாக தமிழகம் தடுமாறுவதாக பொதுமக்கள் வேதனை. திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே தனது கடை ஊழியர்களுக்கு முடிவெட்டுவதில் தாமதம் ஏற்பட்டதாக கூறி தகராறில் ஈடுபட்ட சலவை கடைக்காரரை சலூன் கடைக்காரர் சவரக்கத்தியால் தாக்கிய சம்பவத்தால் அதிர்ச்சி. கும்பகர்ணனை விட கொடிய உறக்கத்தில் விடியா அரசின் ஏவல் துறை உள்ளதால் எதற்கெடுத்தாலும் அடிதடி நடைபெறும் கலாச்சாரம் அதிகரித்துள்ள அவலம். கோவையில் கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தை மேற்கோள் காட்டி எதிர்க்கட்சி வைத்து வரும் குற்றச்சாட்டு குறித்து ராணிப்பேட்டையில் செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்க இயலாமல் தப்பித்தோம் பிழைத்தோம் என புறப்பட்டு சென்ற வாரிசு வழி துணை முதலமைச்சர். வெளியில் செல்லவே பெண்கள் அச்சப்படும் சூழ்நிலை உள்ள விடியா அப்பா ஸ்டாலின் ஆட்சியில் அதிகாரிகள் முதல் முதலமைச்சர் வரை வெட்கி தலைகுனிய வேண்டும் என பொதுமக்கள் ஆவேசம்.
கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் அது எப்படி பேசுவார்? திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் உங்களுடன் முதல்வர் முகாம்களில் ஒரு நாள் முழுவதும் சிரமப்பட்டு கொடுத்த மனுக்களுக்கு தீர்வு தருவது இல்லை என பொதுமக்கள் ஆவேசம். ஏதேதோ காரணங்களை கூறி மனுக்களை நிராகரிப்பதாகவும் குற்றச்சாட்டு. மனுக்களை மெத்தன போக்கை கடைபிடிக்கின்றார்கள். மக்கள் மக்கள் தொடர்பு கொண்டு கேட்டால் ஏதோ ஒரு சாக்கு போக்கை சொல்லி அவர்களது மனுக்களை நிராகரிக்கப்பட்டுள்ளது என்று தொலைபேசியில் பதிவை போட்டு பதிவை முடித்துக் கொள்கின்றார்கள். சென்னையை அடுத்த அகரம் தென் திமுக ஊராட்சி மன்ற தலைவர் ஜெகதீஸ்வரன் சாலை உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து தரக்கோரிய மக்களை பொதுவெளியில் ஆபாச வார்த்தைகளால் திட்டி கடுமையாக பேசும் வீடியோ வெளியாகி பரபரப்பு. விடியா திமுக ஆட்சியில் தலைமை எவ்வழியோ தொண்டர்களும் அவ்வழியே என பொதுமக்கள் ஆவேசம். அதுதான் நான் சொல்லணும். நாங்க தியாகி இல்லதானா, நீ தியாகி தான் நான் சொல்லணும். அதுதான் சொல்லணும். இங்க இருக்கிற பசங்களை யாருன்னா போய் பெரியவங்களோ யாரு கேட்டாலும் ஒரு தரக்குறைவா பேசுறது. எங்களை இந்த வார்த்தை கேப்பியா, நாங்க இந்த வார்த்தை வாங்கணும்னு எங்களுக்கு என்ன தலையெழுத்தா? இதுக்கான எங்களுக்கு பதில் நீங்க கேட்டு வாங்கி கொடுக்கணும். அதுல இருந்து இந்த இடத்துல ஒரு வசதியும் பஞ்சாயத்துல இருந்து எதுவுமே செஞ்சு கொடுக்கல இது வரையுமே. நான் நேத்து கூட இங்க கேமரா செட் பண்ணியிருந்தார் தலைவர், ஊர் தலைவர். அதுக்கு பசங்க கேட்டிருக்காங்க, எதுக்கு நீங்க கேமரா செட் பண்றீங்க, எங்களுக்கு ரோடு வசதி இல்லை, எதுவும் வசதி இல்லை, ஃபர்ஸ்ட் நீங்க கேமரா பண்றீங்கன்னு சொன்னதுக்கு அவர் பசங்களை தரக்குறைவா அசிங்கமா பேசியிருக்காரு. கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலுவின் மகன் போலி ஆவணப்பதிவின் மூலம் 70 ஏக்கர் தரிசு நிலத்தை அபகரித்திருப்பதாக ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் புகார். தன்னுடைய 15 ஏக்கர் நிலத்துக்கு செல்லும் வழியையும் அபகரித்த அமைச்சரின் மகன் மீது நடவடிக்கை எடுக்க கோரி ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் ஆட்சியரிடம் மனு. உள்ள போறதுக்கு வழி இல்லாதனால நான் வெளியார்கள்ட்ட கொடுக்க முடியல. எனக்கு வழி கிடையாது. தரிசு நிலத்தெல்லாம் ஃபோர்ஜரி டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க. இது தொடர்பாக தாசில்தார், ஆர்டிஓ, டிஆர்ஓ, கலெக்டர், இது இல்லாமல் சீஃப் செக்ரட்டரி, ரெவென்யூ செக்ரட்டரி, நில நிர்வாக ஆணையர், இப்படி பல பேருக்கு நான் மனு கொடுத்துருக்கேன். எந்த விதமான நடவடிக்கை இல்லை. ஃபோர்ஜரி டாக்குமெண்ட்ன்றதுக்கு எந்த விதமான நடவடிக்கை எடுக்கலை. அமைச்சர்ன்றதுனால அவர் மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அரசாங்கம் தயங்குது. ஈரோடு மாவட்டம் அந்தியூரை அடுத்த குருவரெட்டியூர் கள்ளக்காட்டு தோட்டத்தைச் சேர்ந்த குணசேகரன் என்பவர் மர்ம காய்ச்சலுக்கு பலியான சோகம். கும்பகர்ணனை விட கொடிய உறக்கத்தில் உள்ள விடியா அரசின் சுகாதாரத்துறை என்றைக்குத்தான் கண் விழிக்குமோ என பொதுமக்கள் ஆவேசம். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்துள்ள காரை கிராமத்தில் உயிரோடு இருக்கும்போதே இறந்துவிட்டதாக கூறி குடும்ப அட்டையில் இருந்து தனது பெயரை அதிகாரிகள் நீக்கிவிட்டதாக ஆட்சியர் அலுவலகத்தில் பாதிக்கப்பட்ட பெண் புகார். பொம்மை முதலமைச்சரை போன்றே விடியா அரசின் அதிகாரிகளும் தங்களது கடமையில் இருந்து தவறி விளம்பர மோகத்தில் திளைத்து வருகிறார்களா என எழும் கேள்வி. உங்க பேர் கொடுத்துருக்கீங்க, யார்ட்டையோ டெத் சர்டிஃபிகேட் உங்க பேர்ல இருக்கு, அதனால தான் ரேஷன் கார்டில் பேர் சேர்க்கல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மறுபடியும் அது மனு கொடுத்து மறுபடியும் பேர் சேர்த்துட்டாங்க. திரும்பவும் பார்த்தா ஆன்லைனில் என் பேர் காட்டல, மறுபடியும் டெத்துன்னு சொல்லிட்டு தான் வருது. அதை மறுபடியும் அப்ளை பண்ணுறதுக்காக கேட்டுட்டு இருக்கேன் ரொம்ப நாளாக. மறுபடியும் பேர் சேர்க்கவே இல்லை. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு மாவட்ட தலைமை அரசு மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவில் மின்சாரம் இல்லாததால் நோயாளிகள் அவதி. விடியா ஸ்டாலின் அரசு சுகாதாரத்துறையின் மெத்தனத்தை தெரிய வைக்க செய்தி சேகரித்த செய்தியாளர்களை செவிலியர் வீடியோ எடுத்து மிரட்டும் அவலம். திருவள்ளூரை அடுத்த பாப்பரம்பாக்கம் கிராமத்தில் இளைஞர்களின் நலனுக்காக அதிமுக ஆட்சியில் அமைக்கப்பட்ட அம்மா பூங்கா விடியா திமுக ஆட்சியில் பராமரிப்பற்று காணப்படுவதோடு மது கூடாரமாகவும் மாறியுள்ள அவலம். அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட மக்கள் நலத்திட்டங்களை கிடப்பில் போடுவதையே திமுக அரசு முதன்மை நோக்கமாக கொண்டிருப்பதாக பொதுமக்கள் சாடல்.
நெல்லை அரசு மருத்துவமனையில் மர்ம காய்ச்சல் காரணமாக சிகிச்சை பெற்று வந்த 3.5 வயது சிறுமி உயிரிழந்த சோகம். நெல்லை மாவட்டம் முழுவதும் காய்ச்சல் பாதிப்பு அதிகரித்து வரும் நிலையில் விளம்பரபோகத்தில் உள்ள சுகாதாரத்துறை அமைச்சர் மாசு சிறப்பு முகாம்களை நடத்தி நோய் பரவலை கட்டுப்படுத்தாதது ஏன் என பொதுமக்கள் காட்டத்துடன் கேள்வி. உள்ளாட்சி அமைப்புகளில் 13,000 நியமன பதவிகளுக்கு மாற்றுத்திறனாளிகளை நியமிப்பதாக சட்டப்பேரவையில் அறிவித்துவிட்டு கட்சி சார்ந்தவர்களையும் குற்ற பின்னணி உள்ளவர்களையும் மாற்றுத்திறனாளி அல்லாதவரையும் தேர்வு செய்திருப்பதாக மாற்றுத்திறனாளிகள் புகார். கோரிக்கைகளை வலியுறுத்தி விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்ட மாற்றுத்திறனாளிகள் தங்களுக்கு உரிய நியாயம் கிடைக்கும் வரை போராட்டத்தில் ஈடுபடப் போவதாகவும் எச்சரிக்கை. இப்போ கடைசி நேரத்தில் என்ன பண்ணிருக்காங்கன்னா, கட்சி சார்ந்தவங்க வந்து தாக்கல் செய்து அவங்கள்தான் தேர்வு செய்யப்பட்டதாக அந்தந்த ஊர்லேயும் ஒரு லிஸ்ட் வச்சுட்டு இது பண்ணியிருக்காங்க. எங்கிட்ட ஒரு பிளாக்கோட லிஸ்ட் எங்கிட்ட இருக்கு. 2 மாதத்துக்கு முன்னாடி இவங்க தான் அப்படின்றது இந்த ஊருக்கு அவங்களே இது பண்ணி முடிவு பண்ணி வச்சிருக்காங்க. அதே மாதிரி குற்றம் செஞ்ச குற்ற பின்னணி இருக்கிறவரையும் தேர்வு செய்து தான் எங்களுக்கு தெரிய வருது. இதை பற்றி கேட்டால் எந்த ஒரு விளக்கமும் யாரும் சொல்ல மாட்டாங்க. நாங்கள் போன புதன்கிழமையிலேருந்து கேட்டுருக்கோம். இந்த விஷயம் தெரிஞ்சு இது வரைக்கும் எந்த அதிகாரியும் வாய் திறக்கல. நாங்கள் இன்னும் பண்ணலை அப்படின்ற வார்த்தை மட்டும் சொல்கிறாங்களா சார்? இது வரைக்கும் நேரடியாக கூட்டி இது பண்ணலை உண்மையானது. நாங்கள் என்ன கேட்குறோம்னா, சமூக குற்ற பின்னணி இருக்கிறவங்களே தேர்வு செய்யக்கூடாது. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, காவிரி டெல்டா பாதுகாப்பு மண்டலமான பெரியகுடியில் சுற்றுச்சூழல் துறை துணையுடன் மூடப்பட்ட ஹைட்ரோ கார்பன் கிணற்றை ONGC நிறுவனம் மறுசீரமைப்பதை கண்டித்து ஆட்சியரிடம் தமிழக காவிரி விவசாயிகள் சங்கம் மனு. பேரழிவுக்கு துணை போகும் தமிழக சுற்றுச்சூழல் துறை செயலாளர் சுப்ரியா சாஹூ மீது ஸ்டாலின் மாடல் அரசு நடவடிக்கை எடுக்காவிடில் போராட்டத்தில் ஈடுபடப் போவதாகவும் எச்சரிக்கை. காவிரி டெல்டாவில் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தில் தொடர்ந்து ஹைட்ரோ கார்பன் எரிவாயு எடுக்கிறவங்க என்கிற பெயரால் பெரியகுடி கிணறை திறப்பதற்கு சுற்றுச்சூழல் துறை மறைமுகமாக ONGCக்கு துணை போகிறதோ என்று அஞ்ச தோன்றுகிறது. எனவே சுற்றுச்சூழல் துறையினுடைய செயலாளர் சுப்ரியா சாஹூ அவர்கள் உடனடியாக அதிலிருந்து பணியிலிருந்து விடுவிக்க வேண்டும். இல்லை என்றால் திமுக அரசுக்கு எதிரான போராட்டங்களை டெல்டா மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழகத்திலும் பேரழிவு திட்டங்களுக்கு எதிராக ஒன்றுபட்டு போராடும் நிலை ஏற்படும் என நான் எச்சரிக்கிறேன். சென்னை கோயம்பேட்டில் காவல் நிலையம் அருகே தடையை மீறி தனியார் மதுபான விடுதியில் விடிய விடிய கவர்ச்சி நடன நிகழ்ச்சி நடைபெற்ற வீடியோ வெளியாகி விடியா ஆட்சியின் லட்சணத்தை தோலுரித்து காட்டிய அவலம். தீய சக்தி திமுக ஆட்சியில் சகலவித குற்றங்கள் ஏவல் துறையின் அனுமதியுடன் அரங்கேறுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே 200 ஏக்கருக்கு மேல் உள்ள விளைநிலங்களில் மழைநீர் சூழ்ந்து வடியாமல் தேங்கியதால் நெற்பயிர்கள் அழுகி சேதமடைந்திருப்பதாக விவசாயிகள் வேதனை. சேதமடைந்த நெற்பயிர்களை இதுவரை விடியா அரசின் அதிகாரிகள் நேரில் வந்து பார்வையிடவில்லை என குற்றம் சாட்டிய விவசாயிகள் இந்த ஆட்சியில் தற்கொலை செய்து கொள்வதை தவிர வேறு வழியே இல்லை என்றும் குமுறல். எங்களுக்கு இழப்பீடு ஏதோ கொடுங்க, வாய்க்காலை கொஞ்சம் வெட்டி கொடுங்க. முதல் செஞ்சால் மறுபடியும் செஞ்சுருக்கோம், எங்களால் ஒன்றுமே செய்ய முடியல. சார் மறுபடி நீங்கள் ஏதோ இந்த நிவாரணம் கொஞ்சம் பார்த்து எங்களுக்கு செஞ்சு விட்டீங்கன்னா கொஞ்சம் உதவியாக இருக்கும் எங்களுக்கு விவசாயிக்கு. வேறு வழி கிடையாது எங்களுக்கு. மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே கருப்பட்டி கிராமத்தில் நெல் கொள்முதல் நிலையங்களில் முறையாக நெல் கொள்முதல் செய்யப்படாததால் 2000 நெல் மூட்டைகள் தேக்கம். விவசாயத்தை அழிப்பதையே ஃபெயிலியர் மாடல் ஸ்டாலின் அரசு பிரதான நோக்கமாக கொண்டிருப்பதாக விவசாயிகள் வேதனை. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் திமுக அரசையும் வேளாண் துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வத்தையும் கண்டித்து கட்சி சார்பற்ற தமிழக விவசாய சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டம். தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாத ஸ்டாலின் அரசை கண்டித்தும் வேளாண் உற்பத்தி நன்கு வளர்ச்சியடைந்திருப்பதாக பொய்யான தகவலை கூறிய அமைச்சர் MRK பன்னீர்செல்வத்தை கண்டித்தும் விவசாயிகள் முழக்கம். பிரதோஷத்தை முன்னிட்டு தஞ்சை பெருவுடையார் கோயில் மகாநந்தியம் பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம்.
பிரதோஷம் காண்பதால் சகல ஐஸ்வர்யங்கள் கிட்டும், தோஷங்கள் விலகும் என்பதால் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம். தென்காசி மாவட்டம் கடையநல்லூரை அடுத்த வீரசிகாமணியில் ஐப்பசி மாத சோமவார வளர்ப்பிறை பிரதோஷத்தையொட்டி நந்தி பகவானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை. பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் வழிபாடு. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயில் பெரிய நந்தி பகவானுக்கு ஐப்பசி மாத சோமவார பிரதோஷ தினத்தை முன்னிட்டு சிறப்பு அபிஷேக ஆராதனை. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அண்ணாமலையாருக்கு அரோகரா என பக்தி முழக்கமிட்டு சுவாமி தரிசனம். ராமநாதபுரம் மாவட்டம் நல்லிருக்கை கிராமத்தில் பொது நிதி கணக்கு கேட்ட காரணத்துக்காக 15 குடும்பங்கள் ஒட்டுமொத்தமாக ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கும் அவலம். சமூக புறக்கணிப்புக்கு எதிரான விடியா அரசின் இரும்புக்கரம் துருப்பிடித்து போய்விட்டதா என பாதிக்கப்பட்ட மக்கள் ஆவேசம். யாருமே கொடுக்க மாட்டேன், ஏதாவது பண்ணிக்கிறோம் சார். இல்லைட்டா நாங்கள் வாழ முடியல சார், எங்களால நிம்மதியா இருக்க முடியல. சாப்பாடு இல்ல சார், சாப்பாடு இல்ல சார். இந்த கிராமமே சேர்ந்து எங்களை 10 வீட்டுக்காரங்களும் ஒதுக்கி வச்சுட்டு நாங்களும் சந்தா கட்டியிருக்கோம், நாங்களும் ஜங்கம்படம் கட்டியிருக்கோம், நாங்களும் கோயில் கட்டியிருக்கோம். எங்களை 10 வீட்டுக்காரங்களும் ஒதுக்கி வச்சுட்டு அவங்க 40 வீட்டுக்காரங்களும் சேர்ந்து பூசை நடத்தி நாளைக்கு சாமி கும்பிட போறாங்க. இதை வந்து எங்களுக்கு சரியான நடவடிக்கை எடுத்துட்டு நாங்களே தற்கொலையாவே இங்கேயே நின்றுவோமே. தமிழக மின்வாரியம் கடும் நிதி நெருக்கடியில் சிக்கியுள்ள நிலையில் 150 HP மேல் மின் தேவை கொண்ட நுகர்வோர் தங்களுக்கு தேவையான மின்மாற்றிகளை வாங்கிக் கொள்ளலாம் என அறிவிப்பு. மின்மாற்றி பற்றாக்குறை, புதிய மின் இணைப்புகளில் தாமதம் ஆகியவை மின்வாரியத்தின் திறமையின்மையை காட்டும் ஸ்டாலின் அரசின் புதிய சாதனை என தொழில்துறை வட்டாரங்கள் கடும் விமர்சனம். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் நெல்மணிகளை கொள்முதல் செய்யாததால் சாலையோரங்களில் அடுக்கி வைக்கப்பட்டுள்ள நெல் மூட்டைகள். ஸ்டாலின் அரசின் மெத்தனத்தால் நெல் மூட்டைகளுடன் நாள் கணக்கில் காத்திருக்கும் அவலம் காணப்படுவதாகவும், குடிமகன்கள் காலி மதுபாட்டில்களை நெல் மூட்டைகள் மீது வீசிவிட்டு செல்வதாகவும் விவசாயிகள் குற்றச்சாட்டு. திருவள்ளூர் மாவட்டம் செவ்வாய்ப்பேட்டை குடியிருப்பு பகுதிகளில் கடந்த 10 நாட்களாக மழைநீர் வெளியேற வழியின்றி கழிவுநீருடன் கலந்து நிற்பதால் பொதுமக்கள் ஆவேசம். வெற்றி விளம்பரங்களுக்காக கோடிக்கணக்கில் செலவிடும் விடியா அரசு மக்களின் அடிப்படை தேவையான மழைநீர் வடிகால் வாயை அமைத்துக் கொடுத்து நோய் தொற்றில் இருந்து காக்க வலியுறுத்தல். என்னன்னா தண்ணி இப்போ பாருங்க, மழை பெஞ்சு 10 நாள் ஆயிடுச்சு, ஆனால் தண்ணி இன்னும் அப்படியே தான் கிடக்குது. இப்போ கண்டினியூஸாக கனமழை மாதிரி எதுவும் வந்துச்சுன்னா தண்ணி வீட்டுக்குள்ளே வர அளவுக்கு மோசமாக. இப்போ என்னென்னா அன்றாடமாக உள்ள வாழ்க்கையை எங்களுக்கு எதுவுமே பண்ண முடியல. ஸ்கூலுக்கு பிள்ளைங்களை அனுப்புகிறதோ, வயசானவங்களுக்கு போகிறதோ, ஒரு கேஸ் சிலிண்டருக்கான சிலிண்டர் தூரத்தில் வச்சுட்டு போயிடலாம். ஒரு வாட்டர் கேன் வரவங்க கூட, வாட்டர் கேன் எடுத்துகிட்டு வரவங்க கூட இங்கே வர்றதில்லை, நாங்கள் தான் தூக்கிட்டு போனோம். ஸோ ஃபயர் சர்வீஸ் கூட எமர்ஜென்சி வராத மாதிரி ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு எங்கள் ஏரியா. திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி அடுத்த வரதராஜபுரம் ஊராட்சிக்குட்பட்ட முத்துரங்கன் நகர் பகுதியில் கழிவுநீருடன் மழைநீர் கலந்து ஆராய் ஓடுவதால் மக்கள் அவதி. விடியா அரசு அதிகாரிகளின் அலட்சியத்தால் வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் தவிக்கும் பொதுமக்கள் நடவடிக்கை இல்லையேல் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக எச்சரிக்கை. திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி அருகே உள்ள காட்டுப்பாக்கம் ஊராட்சியில் நவீன எரிவாயு தகன மேடை குப்பை கூலங்களுக்கு மத்தியில் பாழடைந்து கிடக்கும் அவலம். மக்களுக்கு பயன்படாத வகையில் நவீன எரிவாயு தகன மேடை மையத்தை கிடப்பில் போட்டு வரிப்பணத்தை வீணடித்த விடியா அரசின் மாவட்ட நிர்வாகத்திற்கு பொதுமக்கள் கண்டனம். கள்ளக்குறிச்சி ஆட்சியர் அலுவலகத்தில் தனது இடத்தை பட்டா மாற்றம் செய்ய கிராம நிர்வாக அலுவலர் இடையூறாக இருப்பதாக கூறி மல்லாபுரம் கிராமத்தை சேர்ந்தவர் பெட்ரோல் ஊற்றி தற்கொலைக்கு முயற்சி.
ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் தனிநபர்களின் நிலங்களை அரசு அதிகாரிகளே ஆக்கிரமிப்பது அதிகரித்து விட்டதாக பலரும் குற்றச்சாட்டு. சேலம் மாவட்டம் காடையம்பட்டி வட்டத்தில் அரசு பள்ளிகளில் காலை உணவு திட்டத்தில் வேலை செய்த 200க்கும் மேற்பட்டோர் திடீர் வேலை நீக்கம். நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் மாடல் அரசு தங்களின் பணி நீக்க உத்தரவை ரத்து செய்து மீண்டும் நிரந்தரமாக பணி வழங்க கோரி வேலை இழந்த பெண்கள் ஆட்சியரிடம் மனு. எங்க குழந்தைங்க படிச்சுக்கிட்டு இருக்கிற வரைக்கும் தான் எங்களுக்கு வேலைனா இது நீங்க ஆரம்பத்திலேயே சொல்லியிருக்கலாமே, நாங்க வேற வேலைக்குனாலும் போயிருப்போமே. இப்ப இந்த 3 வருஷத்துல எங்களுக்கு குடும்பத்துல பிரச்சனை, அக்கம் பக்கம் பிரச்சனை, சென்ட்ரல்ல பிரச்சனைன்னு 1008 பிரச்சனை பார்த்து நாங்க 3 வருஷமா இந்த திட்டத்தை சிறப்பா நாங்க செயல்படுத்திட்டு வரோம். இப்ப நீங்க வெளியே போன்னு சொன்னா என்ன காரணம்? எங்களுக்கு இதுக்கான பதில் சொல்லணும். திருவள்ளூர் மாவட்டம் ஒதப்பை கிராமத்தில் 100 நாள் வேலை வழங்காமல் அதிகாரிகள் அலட்சியம் காட்டுவதாக பொதுமக்கள் ஆவேசம். மக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தில் ஆட்சியரிடம் மனு அளித்த பெண்கள் 100 நாள் வேலை உறுதி திட்டத்தை நம்பியுள்ள தங்களுக்கு வேலை வழங்காமல் திமுகவினர் ஓட்டு கேட்க வர வேண்டாம் என ஆதங்கம். 100 நாள் வேலை எங்களுக்கு எப்பத்துல இருந்து எல்லாம் 3 மாசமாவே நாங்கள் வீட்டில் தான் இருக்கோம். அதாவது எங்கள் கிராமம் ஃபுல்லாக 100 நாள் வேலை இல்லாமல் இல்லை, பாதி இப்போ ஒரு கிராமம்னா 350 கார்டு ஆக்டிவேஷனில் இருக்குது. அதில் 150 கார்டுக்கு மட்டும்தான் வேலை இருக்குது. மிச்சம் 150 கார்டு ஃபுல்லாக நாங்கள் வீட்டில் தான் இருக்கோம். இதில் வயசானவங்க, குழந்தை வச்சுருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. இதனால் வாழ்வாதாரம் எங்களுக்கு ரொம்பவே பாதிக்குது. நீங்கள் தான் அதை ஆக்ஷன் எடுத்து எங்களுக்கு மீட்டு கொடுக்கணும். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தை அடுத்த பட்டீஸ்வரம் கிராமம் அக்ரஹாரம் கிளை சாலையில் வேகத்தடை அமைக்காததால் வாகன விபத்துகள் தொடர்கதையாகி வரும் அவலம். ஊராட்சி நிர்வாகத்திடம் பலமுறை வலியுறுத்தியும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும், விபத்து நடக்கும் இடத்தில் தடுப்புகளை வைக்காமல் வேடிக்கை பார்க்கும் காவல்துறை இது பற்றி யார் முகநூலில் பதிவிடுகிறார்கள் என விசாரித்துக் கொண்டிருப்பதாகவும் மக்கள் குற்றச்சாட்டு. தெருநாய்கள் விவகாரத்தை கையாள்வது, வழிகாட்டு நெறிமுறைகளை உருவாக்குவது தொடர்பாக பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய போதிய அவகாசம் வழங்கியும் தமிழக அரசு தரப்பில் தாக்கல் செய்யப்படாத நிலையில் உச்சநீதிமன்ற நீதிபதிகளிடம் நிபந்தனையற்ற மன்னிப்பு கோரிய தமிழக தலைமை செயலாளர். உயர்நீதிமன்றத்திடமும் உச்சநீதிமன்றத்திடமும் தொடர்ந்து குட்டு வாங்கி வரும் தமிழக அரசு டெல்லி வரை சென்று மன்னிப்பு கேட்டு தமிழகத்தை தலைகுனிய வைத்த அவலம். தமிழ்நாட்டில் 2025ஆம் ஆண்டு மட்டும் 3000க்கும் மேற்பட்ட வாட்ஸ்அப் ஹேக்கிங் மோசடி புகார்கள் பதிவாகியுள்ளன. மோசடிக்காரர்கள் போலி தொழில்நுட்ப ஆதரவு அழைப்புகளால் OTP குறியீட்டை ஏமாற்றி வாங்கி கணக்கை கைப்பற்றி பண இழப்பை ஏற்படுத்துவதால் விழிப்புணர்வுடன் செயல்பட்டு OTPயை யாரிடமும் பகிர வேண்டாம் என எச்சரிக்கை. திருவண்ணாமலை மாவட்டம் கண்ணகந்தல் ஊராட்சியில் பழங்குடியின மக்களுக்கு கட்டப்பட்டு வரும் தொகுப்பு வீடுகள் தரமற்றதாகவும் அடிப்படை வசதிகள் இன்றியும் உள்ளதாக ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்ட பொதுமக்கள். சமூக நீதி ஆட்சி நடத்துவதாக கூறும் ஸ்டாலின் ஆட்சியில் பட்டியலின மற்றும் பழங்குடியின மக்களின் குரல்கள் நசுக்கப்படுவதாக பாதிக்கப்பட்ட மக்கள் வேதனை. நாங்கள் வீட்டுக்கான எல்லா அமௌண்ட்டும் எடுத்து கொடுத்துட்டோம். சரியான முறையில் வீடு கட்டி கொடுக்கல. வீடு சரியான முறையில் இல்லை, கரண்ட் இல்லை, ஒரு ரோடு இல்லை, ஒரு பழுப்பு இல்லை, எந்த ஒரு அடிப்படை வசதியுமே எங்களுக்கு அங்கே இல்லை. நாங்களும் எத்தனையோ முறை கலெக்டர் ஆஃபீஸ்க்கு போனோம். பாப்பாங்கன்னு சொன்னாங்க. எத்தனை டைம் மனு கொடுத்தாங்க, யாரும் இது வரைக்கும் பார்க்கலங்க ஐயா. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் உள்ள ஜலகண்டேஸ்வரர் கோயிலில் ஐப்பசி மாத சோமவார பிரதோஷ வழிபாடு கோலாகலமாக நடைபெற்றது. பால், பன்னீர் உள்ளிட்ட பொருட்களை கொண்டு நந்தி பகவானுக்கு செய்யப்பட்ட அபிஷேகத்தை கண்டுகளித்த பக்தர்கள். தனக்கு போதை மருந்து கொடுத்து ஆபாச படம் எடுத்து அதனை சமூக வலைதளங்களில் பதிவிட்ட கணவன் உள்ளிட்ட நபர்கள் மீது நடவடிக்கை கோரி கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கதறி அழுத திட்டக்குடி பெண்ணால் பரபரப்பு.
மாவட்ட ஆட்சியர் உள்பட பலரிடம் மனு அளித்தும் தனக்கு நியாயம் கிடைக்கவில்லை என புலம்பிய பெண்ணை கண்ட மக்கள் விடிய ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பில்லை என சாடல். சிவகங்கை மாவட்டம் மொச்சியேந்தல் கிராமத்தின் கண்மாய் நீர்வரத்து பாதையில் தனிநபர் கோயில் கட்ட முயற்சிப்பதால் விவசாயம் பாதிப்புக்குள்ளாகும் அபாயம் உள்ளதாக ஆட்சியர் அலுவலகத்தில் கிராம மக்கள் புகார். விவசாயத்திற்கு பாதிப்பு ஏற்பட்டால் அனைத்து அரசு ஆவணங்களையும் திரும்ப ஒப்படைத்து விடுவோம் என விடிய அரசின் மாவட்ட நிர்வாகத்திற்கு எச்சரிக்கை. இந்த இடத்த வந்து நாங்கள் எக்காரந்த கொண்டு அந்த பட்டா இடத்துல அந்த கம்மாய்க்குள்ளே நாங்கள் கோயில் கட்டுறதை கட்ட விடவே மாட்டோம். அப்படி அவங்க மீறி கட்டுனாங்கன்னா எங்கள் பட்டாக்கள் எங்கள் உடைமையில் ஃபுல்லாக நாங்கள் ரேஷன் கார்டிலேருந்து ஆதார் அட்டையிலேருந்து எங்களுடைய நில உடைமைகளிலிருந்து எல்லாத்தையுமே மாவட்ட ஆட்சியர்கிட்ட ஒப்படைச்சிட்டு நாங்கள் வெறும் ஆளாக ஏதோ ஒரு மாநிலத்தில் போய் நாங்கள் பிழைக்கிறோமோ சாகிறோமோ அது 2வது கட்டம் வெளியேற மாதிரி நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் சரக்கு லாரி அடுத்தடுத்து வாகனங்கள் மீது மோதியதில் 12 பேர் உயிரிழந்த பரிதாபம். கட்டுப்பாட்டை இழந்த சரக்கு லாரி தொடர்ச்சியாக வாகனங்கள் மீது மோதியதால் நிகழ்ந்த துயரம். மகளிர் கிரிக்கெட் உலக கோப்பையை வென்ற இந்திய அணியில் இடம் பிடித்த ரேணுகா சிங் தாகூருக்கு 1 கோடி ரூபாய் ரொக்க பரிசு அறிவித்த இமாச்சல பிரதேச அரசு. ரேணுகா சிங் தாகூரால் இமாச்சல பிரதேசம் பெருமை கொள்வதாகவும் அம்மாநில முதலமைச்சர் கருத்து.